வணக்கம் தமிழரசன். பொதுவாக கலைஞர், எம்ஜிஆர், ஜெயலலிதா இவங்களுக்கு எதிராக எந்த வேட்பாளரை நிப்பாட்டினாலும் இவங்களெல்லாம் தோற்கடிக்க முடியாது அப்படின்னு ஒரு சொல்லாடல் இருக்கிற மாதிரி தமிழ்நாட்டோடைய இன்னையோட அரசியல் களத்தில் மு.க.ஸ்டாலின், எடப்பாடி பழனிசாமி இவங்களை எதிர்த்து நிற்கக்கூடிய வேட்பாளர்களால் ஜெயிக்க முடியுமா அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்குல்ல. அப்போ ஜெயிக்க முடியாதுன்னா ஏன் ஆப்போசிட்டில் வேட்பாளர்களை நிப்பாட்டுறாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி, உங்களுடைய பார்வை? நீங்கள் கேட்ட மாதிரி தலைவர்களை தோற்கடிக்க முடியுமானாக்கா முடியும். மக்கள் மனசு வச்சா நினச்சா முடியுங்கிறதுக்கு பல்வேறு உதாரணங்கள் உண்டு. அதற்கு மிகப்பெரிய எக்ஸாம்பிள்ஸ் தான் தொடர்ச்சியாக ஆட்சி மாற்றம் நாங்கள் நிகழ்ந்துக்கிட்டே வருது. அதாவது குறிப்பிட்ட தொகுதியில் அந்த தலைவரை தோற்கடிக்க முடியுமாங்கிறது ஒரு தனி வாதம். ஆனால் அந்த தலைவரை முன்னிறுத்தி தானே அந்த கட்சியே இயங்குது, அந்த கட்சி எலெக்ஷனை ஃபேஸ் பண்ணுது அப்படின்னும் பொழுது அந்த குறிப்பிட்ட தேர்தலுடைய தோல்விக்கு அந்த தலைமை தான் பொறுப்பேற்றுக்கணும் அப்படின்னும் பொழுது அப்போ தோல்விகளை சந்திக்காத தலைவர்களே இல்லைங்கிறத யதார்த்தமான உண்மை. இப்போ நீங்கள் கலைஞர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா திராவிட கட்சி வரலாற்றில் அதிக முறை எதிர்கட்சி அந்தஸ்துக்கு தள்ளப்படுது, இல்லை எதிர்கட்சி அந்தஸ்தே இல்லாமல் ஒரு நிலைக்கு தள்ளப்படுதுங்கிறது திமுக தான். அது கலைஞர் தலைமையில் தான். அப்போ அந்த தோல்விக்கான முழு பொறுப்பு யாரை சாரும்னாக்கா கலைஞரை தான் சாரும் அப்படின்னும் பொழுது அப்போ தோல்விங்கிறது யாருக்கும் விதிவிலக்கு கிடையாது. இன்னொரு பக்கம் எம்ஜிஆர் எடுத்துக்கிட்டிங்கனாக்கா எம்ஜிஆரை சொல்லுவாங்க, எம்ஜிஆர் தோல்வியே கண்டது கிடையாது, தொடர்ச்சியாக 3 சட்டமன்ற தேர்தல்களில் வெற்றி பெற்றார். அதே போல் அவர் எம்எல்ஏவாக நிற்கும் போது வெற்றி பெற்றுக்கிட்டே வந்திருக்காரு திமுக இருந்தப்பையும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனால் அந்த எம்ஜிஆருமே பார்த்திங்கனாக்கா 1980களில் நாடாளுமன்ற தேர்தலை சந்திக்கிறப்ப வாஷ் அவுட் ஆனார் 80களில். அப்போ தோல்விங்கிறது எல்லாருக்குமே இங்கே சாத்தியப்படுது. அதுதான் ஜனநாயகம். ஜனநாயகத்தில் வெற்றி தோல்விங்கிறது மாறி மாறி தான் வரும். அப்போ ஒரு ஆளுமையாக அவங்க உயர்ந்த பிறகு குறிப்பிட்ட தொகுதியில் அவங்க நிற்கும் பொழுது அவங்களுக்கு ஒரு செல்வாக்கு கிடைக்கும். அப்போ அவங்கள தோற்கடிக்கிறதுங்கிறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும். நீங்கள் ஜெயலலிதா அவர்களை எடுத்துக்கிட்டிங்கன்னா கூட அவங்க பர்கூரில் தோற்கடிக்கப்பட்டாங்க. அவங்க இத்தனைக்கும் அப்போ ஒரு 5 ஆண்டுகள் முதலமைச்சராக இருந்துட்டாங்க. ஆனால் கடுமையான அதிருப்தி இருந்த காரணமாக அந்த தேர்தலில் அவங்க தோல்வி வர வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டுடுச்சு. அப்போ தோல்விங்கிறது நடக்கக்கூடிய ஒன்று தான். இப்போ அந்த அடிப்படையில் இப்போ எடப்பாடி, ஸ்டாலின் இவங்க விவகாரத்துக்கு வருவோம். எடப்பாடியும் ஸ்டாலினும் தோற்கடிக்க முடியாதவர்களா அப்படின்னு கேட்டிங்கனாக்கா தோற்கடிக்க முடியும். ஆனால் இன்றைக்கி அவங்க இருக்கக்கூடிய ஸ்டேச்சர், அவங்க தேர்ந்தெடுத்திருக்கக்கூடிய அந்த கான்ஸ்டிட்யூவன்சி, அதை அடிப்படையில் பார்க்குறப்ப இந்த தேர்தலில் அவ்வளவு சாமானியமாக அவங்களுக்கு எதிராக ஒரு வேட்பாளரை போட்டு தோற்கடிக்க முடியும்னு எனக்கு தோணலை. ஆக ஏன்னா 2 பேருமே அவங்களுடைய ஸ்ட்ராங் ஹோல்டில் நிற்கிறாங்க. எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் தொடர்ச்சியாக அந்த தொகுதியில் மட்டும்தான் போட்டிகிட்ருக்காரு. சட்டமன்ற தேர்தல் வரலாற்று எடுத்துக்கிட்டிங்கனாக்கா அவர் 7 முறை போட்டிகிட்ருக்காருன்னு நினைக்கிறேன். அந்த 7 முறையும் ஒரே தொகுதி. இவராவது 1008 மாறி கொளத்தூர் போனார். கொளத்தூரில் பார்த்திங்கனாக்கா தொடர்ந்து 3 முறை போட்டி போட்டிருக்காரு, 3 முறையும் வென்றிருக்காரு அப்படிங்கிறத பார்க்க 11 கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஜெயிச்சாப்புல கொளத்தூரில் சைது துரைசாமிக்கு எதிராக நினைக்கிறேன். ஆக இப்போ இன்றைக்கி அவர் முதலமைச்சர் ஸ்டேட்டஸுக்கு போயிருக்கிறாப்புல, கட்சி தலைமை ஏற்றிருக்கிறாப்புல. அதே போல் அந்த பக்கம் எடப்பாடி அவர்கள் கட்சி தலைமை ஏற்றிருக்கிறாப்புல. 2 பேருமே திரும்ப அந்த அவங்க போட்டிக்கிட்ட தொகுதியை தேர்ந்தெடுத்துருக்காங்க அப்படின்னும் பொழுது அவங்க தெரிஞ்சு தான் தேர்ந்தெடுத்திருப்பாங்க, நம்மளுக்கு ஒரு வின் கிடைக்கும், கம்ஃபர்டபுளான வின் கிடைக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அதே போல் அதான் இந்த தேர்தலில் அவங்க 2 பேருக்கும் வெற்றி வாய்ப்பு இருக்குன்னு தான் நினைக்கிறேன். அப்போ தராசு ஷாம் சொன்ன மாதிரி எடப்பாடி பழனிசாமியை தோற்கடிக்க முடியுங்கிற மாதிரி ஒரு புள்ளி விவரம், ஒரு கருத்து கணிப்பு மாதிரி பேசினாங்களா, அதை பற்றி? இல்லை, அது அவருக்கு ஏதோ நிர்பந்தத்தின் காரணமாக பேசுகிறாரு, அவ்வளோதான். அதை நம்ம சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் கிடையாது. அவருக்கு ஒரு அசைன்மெண்ட் இருக்குது. என்னன்னாக்கா திமுகவுக்கு நம்ம ஆதரவாக பேசணும், அது குறிப்பாக சன் டிவி மாதிரியான ஊடகங்களில் பேசுகிற பொழுது அவருக்கு ஒரு கடுமையான கட்டாயம் இருக்குது. குணா அவர்களுக்கு பதில் கொடுக்கும் பொழுது அவர் எடப்பாடியை சிலாகித்தோ இல்லை எடப்பாடியை பெருமையாகவோ இல்லை கல யதார்த்தத்தையோ பேசிட முடியாது சன் டிவியில். சன் டிவிங்கிறது ஒரு நியூஸ் சேனல்லாம் கிடையாது. அது ஒரு திமுகவுக்கு ஆதரவாக செய்திகளை கட்டமைக்கிறதுக்காக உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய ஒரு ஊடகம், அவ்வளோதான். அது ஒரு சிம்பிளாக, அது எப்படி சொல்கிறது, அது அதை பெருசாக எடுத்துக்க தேவையில்லை. அது ஒரு செய்தி சேனலு இல்லை அப்படிலாம் சீரியஸாக எடுத்துக்க வேண்டிய கட்டாயம் இல்லைன்னு நினைக்கிறேன் நான். அது பேசுனதில் அடிப்படை வாதம் அதுதான். தராசு சாம் என்ன சொல்ல வந்தாருனாக்கா எடப்பாடி அவர்கள் பாட்டாளி மக்கள் கட்சி இல்லைன்னா ஜெயிக்கவே முடியாது, அந்த மாதிரி சூழலில் தான் இருக்கார் அப்படிங்கிற மாதிரி ஒரு வெடியை தூக்கி போட்டாப்புல. அடிப்படையில் தராசாமி அவர்களுக்கு அதிமுக மீது ஒரு கடுமையான ஒவ்வாமை இருக்குது. அதிமுகனா அவருக்கு பிடிக்காது அப்படிங்கிறது செய்தியை, அதாவது தொடர்ச்சியாக அவருடைய பேட்டிகளை பார்க்குறவங்களுக்கு தெரியும். டிபேட்ஸில் அவர் பேசக்கூடிய விஷயங்களை பார்க்கும்போது எளிதாக புரிஞ்சுக்கலாம். அதில் ஒன்றும் பெரிய அதிசயமோ இல்லை சீக்கிரட்டோ ஒழிஞ்சிக்கிட்டு இருக்குது அப்படின்னு நான் பார்க்க. அப்போ அவர் அப்படி தான் பேசுவார். அவர் என்ன சொல்கிறாருனாக்கா பாட்டாளி மக்கள் கட்சி வாக்கு இல்லைனாக்கா, ஏன்னா பாட்டாளி மக்கள் கட்சியோடைய ஸ்ட்ராங் ஜோனில் ஒரு ஜோன் சேலம் பகுதி. நாம் என்ன கேட்குறனாக்கா, அந்த பாட்டாளி மக்கள் கட்சி கூட்டணி இல்லாதப்போ தான் 2016 அவர் ஜெயிச்சார்.
கம்ஃபர்டபுளாக வின் பண்ணார் 40,000 வாக்கு வித்தியாசத்தில் 50,000 வாக்கு வித்தியாசத்தில். 2011 பாட்டாளி மக்கள் கட்சி திமுக கூட்டணியில் இருந்தது. அப்போவும் எடப்பாடி அவர்கள் தான் வின் பண்ணார். அப்போ பாட்டாளி மக்கள் கட்சி இல்லாமல் தான் 11லேயும் 16லேயும் வெற்றி பெற்றிருக்காரு. ஆக 21 அவங்க வந்துட்டு பாட்டாளி மக்கள் கட்சியோட சேர்ந்து போட்டி போடுறாங்க. 90,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறாரு. இப்போ 26 எந்த ஆன்டி இன்கம்பன்சியும் அவங்க மேலே கிடையாது. 5 ஆண்டுகள் ஆன்டி இன்கம்பன்சிங்கிறது டிஎம்கே மாதிரி இருக்குது. ஆன்டி இன்கம்பன்சி இருக்கும் போதே அவர் கம்ஃபர்டபுள் வின் தான் பெற்றிருக்காரு எடப்பாடியில். ஆக எடப்பாடி வந்துட்டு எடப்பாடியை பொறுத்த வரைக்கும் அவருடைய தனித்த செல்வாக்கு, அவர் ஒரு ஸ்டார் கேண்டிடேச்சர், சிஎம் கேண்டிடேட்டு அப்படின்னும் பொழுது அவங்களுக்கு இன்னொரு கட்சியுடைய சப்போர்ட் தேவைப்பட்டு ஜெயிக்க வேண்டிய அவசியம் அந்த தொகுதியில் இருப்பதா நம்ம பார்க்கலை. அது தராசு ஷாமினுடைய தனிப்பட்ட காழ்ப்பு வன்மமாக தான் நான் பார்க்குறேன். தராசு ஷாம் பேசின ஒரு பக்கம் இருந்தாலும் எடப்பாடியிலையும் திமுக வேட்பாளர் ஓரளவுக்கு டம்மியாக இருக்கிறார். கொளத்தூர்லையும் அதிமுக வேட்பாளர் ஓரளவுக்கு டம்மியாக இருக்கார். தாவேக வேட்பாளர்களுமே 2 தொகுதியிலுமே டம்மியாக தானே இருக்காங்க. தாவேக வேட்பாளர்கள் 2 தொகுதியில் கிடையாது, பல தொகுதிகளில் டம்மியாக தான் இருக்கிறாங்க. நீங்கள் வந்து 2 தொகுதியில் டம்மியாக இருக்காங்கன்னு சொல்லிக்க வேணாம். அதே ஆக்சுவலாக தாவேகா கிட்ட டம்மி வேட்பாளர் நம்ம சொல்ல வேணாம், கொச்சைப்படுத்த வேணாம், சிறுமைப்படுத்த வேணாம். புதியவர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துருக்குறாங்க. அவங்களுக்கு வல்லமை இருக்கா, அரசியல் வல்லமை இருக்கா, தேர்தலை கையாளக்கூடிய ஆற்றல் இருக்கா அப்படின்னு பார்க்குறப்ப அவங்க எல்லாருமே வந்துட்டு ரொம்ப பின்னோக்கி இருக்கிறாங்க. ஏன்னா இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா திமுக அதிமுக இருக்கக்கூடிய 2 கட்சிகளுமே வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவங்களுடைய வேட்பாளர்கள் எல்லாருமே வந்துட்டு ஒரு கள அனுபவம் கொண்டவங்க. நீங்கள் உதாரணத்துக்கு ஒரு ஃப்ரெஷ் கேண்டிடேட் திமுக நிற்குது, அதிமுக நிறுத்துதுன்னா கூட அவங்களுக்கு வேலை பார்க்குறதுக்கு அத்தனை பேர் இருக்கிறாங்க. அந்த ஃப்ரெஷ் கேண்டிடேட்டுமே வந்துட்டு கீழே உள்ளாட்சி மன்ற தேர்தல்களில் வேலை பார்த்துருப்பாப்புல, ஏற்கனவே பல பேருக்கு வந்து சட்டமன்ற தேர்தல்களில் வேலை பார்த்துருப்பாப்புல, நாடாளுமன்ற தேர்தலில் வேலை பார்த்துருப்பாப்புல, அவர் தான் கேண்டிடேட்டாக அறிவிக்கப்பட்டிருப்பாப்புல. டிவிக்கே அப்படி கிடையாது. நீங்கள் கேட்ட விவகாரத்துக்கு வரேன். ஏன்னா அவங்க 2 பேர் வந்துட்டு நிற்கக்கூடிய அந்த தொகுதிகளில் வந்துட்டு ஆப்போசிட் கேண்டிடேட் வீக்காக இருக்காங்களே அப்படிங்கிற மாதிரி கேட்டிங்க. ஒரு பக்கம் எடப்பாடி பழனிசாமி எதிர்த்து அவருடைய பேர் எனக்கு தெரியல, அவருமே வந்து ஏதோ ஒன்றிய செயலாளர் பொறுப்போ ஏதோ சம்திங் ஏதோ ஒரு பொறுப்பு, ஃபஸ்ட் டைம் ஃப்ரெஷர் நினைக்கிறேன், இருமடியாக தேர்தல் சந்திச்சிருக்காரு, எனக்கு தெரியல சரியா. இங்கே மு.க. ஸ்டாலினை பொறுத்த வரைக்கும் கொளத்தூரில் அவருமே வந்துட்டு ஸ்டார் கேண்டிடேச்சரோ எது இல்லை, ரொம்ப எல்லாருக்கும் அறிமுகமானவரெல்லாம் கிடையாது. சந்தான கிருஷ்ணன் நினைக்கிறேன், அவர் புதுசாக அவர் போட்டிடுறாரு. ஆக 2 பக்கமும் நிறுத்திருக்கிறத பார்க்கும்போது நமக்கு ஒரு விஷயம் தோணுது. உண்மையிலே வந்துட்டு 2 பேரும் நான் உனக்கு ஈஸியாக ஒரு விக்ட்ரி கொடுக்குறேன், நீ எனக்கு ஒரு ஈஸியாக விக்ட்ரி கொடுக்குறேன் அப்படின்னு கொடுத்த மாதிரி தான் இருக்குது. ஆனால் இதை இப்படியும் புரிஞ்சுக்கலாம். சரி, அந்த தொகுதியில் நின்று வெற்றி சாத்தியப்படாமல் போகிறதுக்கு அந்த ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை வேறு ஒரு தொகுதியில் ப்ளேஸ் பண்ணுவோமே, அந்த தொகுதியில் நம்ம வாய்ப்பு இருந்தால் ஜெயிக்கிட்டோம், நம்ம கட்சியினுடைய ஏதோ ஒரு வேட்பாளரை நிறுத்துவோம். உண்மையிலேயே சூழல் அங்கே வந்துட்டு நம்ம கட்சிக்கு இருந்துச்சு, சாதகமாக இருந்துச்சுன்னா ஜெயிச்சுட்டு போகட்டுமே அப்படி யோசிச்சிருக்கலாம் இல்லையா. எதுக்கு ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை அங்கே போட்டு வேஸ்ட் பண்ணணும் அப்படின்னு 2 தரப்புலையும் யோசிச்சிருக்கலாம் அப்படின்னு நான் புரிஞ்சுக்கிறேன். இப்போ நீங்கள் கொளத்தூரில் ஒரு ஸ்ட்ராங் கேண்டிடேட்டை போட்டு வேஸ்ட் பண்ணுறதுக்கு வேறு அந்த ஸ்ட்ராங் கேண்டிடேட் வேறு எங்கேயாவது வின்னிங் பாசிபிலிட்டி இருக்கக்கூடிய இடத்துல நிறுத்தலாம். அதே போல் எடப்பாடியில் ஒருத்தரை போட்டு வேஸ்ட் பண்ணுறதுக்கு சேலத்தில் வேறு ஏதாவது வேட்பாளருக்கு எதாவது நிறுத்தி முயற்சி பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் யோசிச்சிருக்கலாம்னு நினைக்கிறேன் நான். இப்போ விஜயை பொறுத்த வரைக்கும் நான் மாற்று சக்தியாக வரேன், தூய சக்தியாக வரேன்னு சொல்கிறாரு. அவரும் சிஎம் கேண்டிடேட் தான். மாற்று சக்தின்னு விஜய் சொல்லிட்டு ஏன் தனியாக ஒரு போய் ஒரு தொகுதியில் நிற்கணும்? கொளத்தூர்லையும் எடப்பாடியில போய் நின்றுக்கலாமே. அது எப்படி நினைப்பாரு? அவங்கவுங்க ஸ்ட்ராங்க அப்போ விஜய் நிற்பாங்க அப்படி பார்க்கணுமா? அதில் பயப்படுறாரு நம்ம எடுத்துக்க தேவையில்ல. எல்லாருமே வின்னிங் ஸ்ட்ராட்டஜி தாங்க. நம்ம வந்துட்டு எல்லா தலைவர்களுமே வின்னிங் ஸ்ட்ராட்டஜி தான். இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடியை எதிர்த்து நம்மளால ஜெயிக்க முடியும், அது அரசியல் பேச்சு தாங்க. அல்லது எடப்பாடியை எதிர்த்து நம்மளால ஜெயிக்க முடியும் விஜய் இல்லை, அது அவங்கவுங்க வின்னிங் ஸ்ட்ராட்டஜி நோக்கி தான் போவாங்க. அரசியலில் 1000 பேசலாம், மேடைகளில் 1000 பேர் 1000 விஷயம் முழங்கலாம். உதாரணத்துக்கு ஸ்டாலினால் போய் எடப்பாடியை ஜெயிக்க முடியாது. அதே போல் எடப்பாடியால் கொளத்தூரில் வந்துட்டு ஸ்டாலினை ஜெயிக்க முடியுமான்னு தெரில. மேபி டஃப் ஃபைட் கொடுக்கலாம். ஆனால் கொளத்தூர் வந்துட்டு ஏன்னா ஒரு ஸ்டார் கேண்டிடேட் வந்திருக்காரு அப்படின்ற அடிப்படையில் எடப்பாடி டஃப் ஃபைட் கொடுக்க முடியும். அதே போல் இவரும் போய் டஃப் ஃபைட் கொடுக்க முடியும் எடப்பாடியில். ஆனால் எடப்பாடியில் வெல்றதுங்கிறது வந்துட்டு கொளத்தூரில் ஸ்டாலினை வெல்றதோட கடினம். ஏன்னா அங்கே ஒரு கேஸ்ட் ஈக்குவேஷன் இருக்குது, அங்கே ஒரு கன்சாலிடேஷன் இருக்குது, அதெல்லாம் வந்து கொளத்தூரில் இருக்குமான்றது எனக்கு தெரில. ஆக இப்படி தான் 2 பேருமே தங்களை சேலஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க. எந்த தலைவர்களுமே வந்துட்டு தங்கள் வெற்றியை சேலஞ்ச் பண்ணிக்க மாட்டாங்க. மேடையில் 1000 சேலஞ்ச் பண்ணிப்பாங்க, 1000 சவால்கள் விடுவாங்க. அந்த மாதிரி தான் விஜயம். சும்மா சொல்லலாமே தவிர, இப்போ நீங்கள் ஆதவர்ஜனா கூட நகைச்சுவையாக ஒன்று பேசியிருந்தாப்புல இப்போ இடையில, உங்களுக்கு தைரியம் தில்லு தெம்பு திராணி இருந்திருந்தா உதயநிதி ஸ்டாலினை வந்துட்டு எனக்கு எதிராக நிறுத்த வேண்டியதானே வில்லி வாக்கத்தில் அப்படின்னாப்புல. என்னன்னா அவர் சேப்பாக்கத்தில் தான் கடந்த முறை போட்டி போட்டாப்புல. உண்மையிலே இவருக்கு தெம்பு திராணி இருந்திருந்தால் இவர் சேப்பாக்கத்தில் போய் நின்றுக்கணும். அவர் போட்டிக்கிட்ட இடத்துல திருப்பி போட்டிடுறாரு. ஆனால் இவர் சுத்தமாக லாஜிக்கே இல்லாமல் நீ ஏன் கூட சண்டைக்கு வா, ஏன் தொகுதிக்கு வான்னு கூப்பிட்றாப்புல. ரெண்டாவது இன்னொரு ஹைலைட் வரதில்ல, 28ஆம் தேதி நினைக்கிறேன் திமுக வந்து கேண்டிடேட் லிஸ்ட்டு அனௌன்ஸ் பண்ணுறாங்க. மறுநாள் 29 தான் டிவிகே லிஸ்ட் அனௌன்ஸ் பண்ணுறாங்க.
அப்போ நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக உங்கள் தலைவர்கிட்ட போய் சொல்லிக்கலாமே, நான் உதயநிதி ஸ்டாலினை எதிர்த்து ஜெயிச்சு காட்டுறேன், சேப்பாக்கத்து நிற்கிறேன்னு. அவங்க அறிவிச்சதுக்கப்புறம் தான் நீங்கள் அறிவிக்கிறீங்க. அப்போ நீங்கள் தானே லாஜிக் படி பார்த்தா நான் போயிட்டு சேப்பாக்கத்து நிற்கிறேன்னு சொல்லியிருக்கணும். அப்போ இது என்ன லாஜிக்னு எனக்கு புரியல. அதான் மேடைக்காக முழங்குறது தான் இல்லை. மற்றபடி எல்லா கட்சி தலைவருமே வின்னிங் நோக்கி தாங்க போவாங்க. வின்னிங் பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படிங்கிறத தான் எதிர்பார்த்து கடந்து போவாங்களே தவிர மற்றபடி. ஆதவ அர்ஜுனாவுக்கு எதிராக திமுகலேருந்து கார்த்திக் மோகன் நிற்கிறார். அவரை ஜெயிக்க முடியுமா ஆதவ அர்ஜுனா? கார்த்திக் மோகனே அங்கே நிற்கிறதுக்கு காரணம் ஏதோ உள்ளடி வேலை இருக்கிறதா தான் நான் நினைக்கிறேன். நீங்கள் ஏன்னா கார்த்தியை பற்றி கேட்டு பார்த்தீங்கன்னா தெரியும். நீங்கள் கார்த்தியோட அடையாளமே என்னன்னாக்கா அண்ணா நகர் கார்த்தி. எல்லாருமே ரொம்ப நாளாகவே என்ன சொல்லுவாங்கனாக்கா, அவங்க அப்பா வந்துட்டு முன்னாள் பிரதிநிதியாக இருந்திருக்கிறாப்புல, எம்எல்ஏவாக கூட இருந்திருக்காருன்னு நினைக்கிறேன். அப்போ அவர் அடையாளமே வந்து அண்ணா நகர் கார்த்தி அப்படின்னு தான் கூப்பிடுவாங்களே. அவரை கூட்டுமே வில்லி வேகத்தை நிறுத்துறதுக்கு காரணமே ஏதோ உள்ளடி வேலை இருக்கிறதா எனக்கு தோணுது. அப்படி இதெல்லாம் நினைக்கலாம். திமுக கட்சிக்குள்ளாரையே வந்துட்டு மேபி அண்ணா நகரில் வந்துட்டு கார்த்திக் நிறைய ஒரு ஈஸியான விக்டரியாக இருந்திருக்கும். இல்லை வந்துட்டு என்னதான் கோகுலேந்திரா கூட போட்டி போட்டாலும் கூட அவருடைய களம், அவருடைய தொகுதி அப்படிங்கிறது வந்துட்டு கொஞ்சம் ஈஸியாக இருந்திருக்கும்னு எனக்கு தோணுது. மாறா வில்லிவாக்கம் மாறினது அப்படின்னும்பொழுது திமுகக்குள்ளேயே ஒரு 3-4 கேங் இருக்குங்க. அதான் சமீபத்தில் எடப்பாடி கூட பேசியிருந்தார். எல்லா கட்சியிலையும் இருக்கிற மாதிரி அந்த கட்சிக்குள்ளேயும் உள்ள கேங்லாம் இருக்குது. சபரீசனுக்கு ரொம்ப நெருக்கமானவர் கார்த்தியை வந்து கம்ஃபர்டபுளாக அங்கே உட்கார வைக்கக்கூடாதுங்கிறதுக்காக வில்லிவாக்கத்தில் போட்டிருப்பு தான் நமக்கு அரசியல் புரசலாக காதில் வருது. ஆனாலும் கார்த்தி அங்கே போலாம் டஃப்பான ஃபைட் கொடுக்க போகிறதா செய்கிறாரு. அவ்வளோ ஈஸியாக ஸ்டாலின் வந்துட்டு இதெல்லாம் வந்து நம்ம பேசு பொருள் காதுக்கு வர்றது. ஸ்டாலின் அப்படி தூக்கிலாம் யாருக்கிட்டையும் சீட்டை கொடுத்துட்டு போக மாட்டார். நீங்கள் கார்த்தி நிற்க வைக்கிறாங்கனாக்கா கார்த்தி நிற்க வச்சு தோக்கடிக்கணும்னு ஸ்டாலின் விரும்ப மாட்டார். புரியுதா உங்களுக்கு? அப்போ அவரை யார் வேணால் பரிந்துரைச்சிருக்கலாம், இல்லை அங்கே வில்லிவாக்கத்துக்கு மாற்றிருக்கலாம். ஆனால் வில்லிவாக்கத்தில் அவருடைய வெற்றியை உறுதிப்படுத்துவதற்கான அந்த வேலைப்பாடுகளை வந்துட்டு கண்டிப்பாக யாருக்கு அறிவுறுத்திருப்பாருனாக்கா அந்த மார்ச்சாருக்கு அறிவுறுத்திருப்பார், சேகர்பாபுக்கு அறிவுறுத்திருப்பார். அதே போல் அந்த லோக்கல் நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்திருப்பார். நீங்கள் கண்டிப்பாக வெற்றி பெற்று கொண்டு வரணும் தான் சொல்லியிருப்பார். ஆக அங்கேயுமே வந்துட்டு அவருக்கு ஒரு வின்னிங் பாசிபிலிட்டி இருக்குது. வில்லிவாக்கம்ங்கிறது வந்துட்டு கடந்த தேர்தலில் வந்துட்டு பெரிய மார்ஜினில் திமுக ஜெயிச்ச ஒரு தொகுதி தான். ஆனால் அதில் குறிப்பாக என்னென்னா அது ஜேசிடி பிரபாகருடைய காலங்க. ஜேசிடி பிரபாகர் வந்து 2011 வில்லிவாக்கத்தில் ஜெயிச்சிருக்கிறாப்புல. ஜேசிடி பிரபாகர் யாருன்னு உங்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். அதிமுகவில் இருந்தவர், எம்ஜிஆர் காலத்துலேருந்தே இருந்தவர். அவர் ஏற்கனவே ஒரு முறை நின்று ஜெயிச்சிருக்கிறாப்புல எம்ஜிஆர் காலத்தில். அப்போ அவர் வந்துட்டு அங்கே 2011 நின்று ஜெயிச்சிருக்காரு அப்படின்ன உடனே அவர் ஒரு வேலை, அவருக்குன்னு ஒரு செல்வாக்கு, அதிமுகவுக்கு ஒரு செல்வாக்கு இருந்துச்சு. அப்போ அவர் தனிப்பட்ட ஜேசிடி பிரபாகருக்கு ஒரு செல்வாக்கு இருக்குது. அதை நைஸாக ஒரு லவுட்டின் வந்துட்டாருன்னு நினைக்கிறேன். ஆதவ அர்ஜுனா பொறுத்த வரைக்கும் அவரை 1000 லைட்ஸ்க்கு எங்கே தள்ளி விட்ருக்காங்க, எங்கே தெரில எனக்கு சரியா. ஏதோ ஒரு தொகுதியில் வந்துட்டு ஜேசிடி பிரபாகரை மாற்றி விட்ருக்காங்க. அது தெரில. இதான் எனக்கு நான் ஷோர் ஷார்ட்டாக சொல்ல தெரில. நமக்கு அந்த களத்தை பொறுத்த வரைக்கும் நம்மளால் அவ்வளோ ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஆனால் என்ன கேட்டிங்கனாக்கா அதிமுகவில் யார் வேட்பாளராக இருக்கார்? எஸ்ஆர் விஜயகுமார்னு நினைக்கிறேன். மேபி எஸ்ஆர் விஜயகுமாருக்கும் ஜேசிடி பிரபாகருக்கும் டஃப் ஃபைட்டு போச்சுனாக்கா இவர் 3வது இடத்துக்கு போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. ஏன்னா நீங்கள் எப்பயுமே நான் சொல்கிறது தான், அதிமுகவை அண்டர் எஸ்டிமேட்டே பண்ணக்கூடாது. இதுவும் சட்டமன்ற தேர்தலில் அண்டர் எஸ்டிமேட் பண்ணக்கூடாது. இன்னொரு ஸ்பெஷாலிட்டி என்னன்னாக்கா அதிமுக 5 ஆண்டுகள் ஆட்சியில் இல்லாமல் திரும்ப தேர்தலை சந்திக்கிறப்ப அதனுடைய எழுச்சிங்கிறது வந்துட்டு 2x இருக்கும். நார்மலாக அவங்க 10 ஆண்டு ஆட்சியில் இருந்து தேர்தலை சந்திக்கிறதுக்கும் 5 ஆண்டு அப்போ ஆட்டோமேட்டிக்காக அவங்க 2 பேருக்குள்ள டைட் ஃபைட்டாக மாறுது. திமுக அதிமுகக்குள்ள டைட் ஃபைட்டாக மாறுதுனாக்கா இவர் புண்ணுக்கு தலைப்பட்டுருவார். ஒருவேளை அதிமுக அங்கே வந்துட்டு நல்லா வேலை பார்க்கல, இல்லை சரியாக வந்துட்டு வேலை, அதாவது ஒரு பவர்ஃபுல்லான ஒரு ஃபைட் கொடுக்கல அப்படின்னாக்கா அந்த இடத்துல ஆதவ அர்ஜுனா எட்ஜ் எடுத்து வாய்ப்புக்கு போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அவ்வளோதான். மற்றபடி அதான் 50-50 இல்லை ஒரு 40-60 கொடுக்கலாம். 40% வாய்ப்பு இருக்குது ஆதவ அர்ஜுனா ஜெயிக்கிறது. 100% இவர் ஜெயிக்க போகிறாருங்க, அப்படியே கம்ஃபர்டபுளாக ஜெயிப்பாருங்க. அந்த கம்ஃபர்டபிலிட்டியே நம்ம யாருக்குமே கொடுக்க போகிறது தேவைக்காக பொறுத்த வரைக்கும். விஜய்க்கே நம்ம அந்த கம்ஃபர்டபுளான ஒரு ஜோன் இருக்குன்னு நான் சொல்ல மாட்டேன் எப்பயுமே. அதனால தான் உங்கள்கிட்ட ஏற்கனவே ஏதோ ஒரு வீடியோவில் பேசும்போது சொன்னேன், அவர் பெரம்பூர்லேயே வந்துட்டு ஒரு கன்சாலிடேஷன் ஏற்பட்டுடுச்சுன்னா கஷ்டம், பெரம்பூரில் டஃப் அவருக்கு. திருச்சி கிழக்கில் வேணால் ஒரு மும்முனை போட்டியாக மாறும்போது அந்த ஸ்டார் வேல்யூவில் அவர் முன்னாடி வந்துடுவார் அப்படின்னு சொன்னேன். அப்படிலாம் அப்படியே விஜய்க்கு ஒரு 60% விழுந்துடும், இவர் 55% விழுந்து ஜெயிச்சுவாருங்கிற கற்பனைக்குள்ளே நம்ம போக விரும்பலை. ஏன்னா இந்த 2 கட்சியினுடைய கட்டமைப்பு தெரியும் நமக்கு, அந்த கோர் ஓட்டர்ஸ் தெரியும். அதனால் யாருக்குமே விஜய் கட்சியில் வந்து கம்ஃபர்டபுளான விக்டரிலாம், இப்போ உதாரணத்துக்கு எடப்பாடிக்கு நம்ம கம்ஃபர்டபுள் விக்டரின்னு பார்க்குறோம், ஸ்டாலினுக்கு கம்ஃபர்டபுள் விக்டரின்னு பார்க்குறோம். அதே போல் ஒவ்வொரு முக்கியமான ஸ்டார் கேண்டிடேட்டுக்கும் இப்போ நீங்கள் ஏவாவெல்லாம் ஷோர் ஷாட் ஜெயிக்க போகிறார் திருவண்ணாமலையில். ஏன்னா பாஜக கேண்டிடேட் கொடுத்துருக்குறாங்க, அவர் சுத்தமாக டஃப் ஃபைட் கொடுக்க போகிறது கிடையாது. அதே போல் நீங்கள் நிறைய ஆத்தூரில் வந்து பெரியசாமி எடுத்துக்கலாம், மயிலத்தில் வந்து சிவி சண்முகம் ஈஸியாக ஜெயிச்சிருவார்,
சி விஜயபாஸ்கர் தொடர்ச்சியாக தன்னுடைய தொகுதியில் வந்துட்டு ஜெயிச்சுக்கிட்டே இருக்கார். அதே போல் பாலக்கோடில் அன்பழகன் வந்து இது வரைக்கும் வரலாற்றில் தோத்ததே கிடையாது. அவர் தொடர்ந்து 25 வருஷமாக அண்ணன் ஜெயக்குமார் சொல்கிற மாதிரி அவர் அங்கே முடிசூடா மன்னனாக இருக்கார் அன்பழகன். இப்போ அவருக்கு எதிராக செந்திலை நிறுத்திருக்கிறாங்க டஃப் ஃபைட் கொடுக்கணும் அப்படின்றதுக்காக. ஆக அந்த அளவுக்கான கம்ஃபர்ட்டு, அந்த அளவுக்கான கட்டமைப்பு அதெல்லாம் வந்து தாவேக்காக்கு வாய்ப்பே இல்லைங்க. திமுக அதிமுகவுக்கு நிறைய இந்த மாதிரியான தொகுதியில் நம்ம வந்து சொல்ல முடியும், காட்ட முடியும். ஓகே, நிறைய விஷயங்கள் முன் வச்சிருக்கீங்க. மக்கள் என்ன ஒரு முடிவெடுக்கிறாங்க அப்படிங்கிறத பொறுத்து பார்க்கலாம். நன்றி. நன்றி பத்திரம்.